மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. நடுத்தர மக்களின் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட அவசர பயன்பாட்டுக்கு யாரையும் நம்பாமல் தாங்கள் வைத்திருக்கும் சிறு தங்கத்தை பயன்படுத்தி வந்தனர். பெரிய செல்வந்தர்கள் முதல் நடுத்தர வர்க்கத்தினர் வரை தங்களால் இயன்ற வருமானத்தை ஈட்டி தங்கத்தை சேமித்தனர். அதிலும் தினக்கூலிகளாக இருப்பவர்களுக்கு தங்கம் எட்டா கனியாகவே இருந்தது. ஆனால் இப்போது இருக்கும் நிலைமை அதனை முற்றிலும் வேறு மாதிரியாக மாற்றியிருக்கிறது. விண்ணை முட்டும் அளவிற்கு தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உச்சம் தொட்டு வருகிறது. இதனால் சிறுக சிறுக சேமித்து ஒரு குண்டுமணி அளவாவது தங்கம் வாங்கி வந்த நடுத்தர மக்களின் தங்கத்தின் மீதான கனவு வெறும் கனவாகவே போகும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, சீனாவில் ஒருவர் பழைய சிம் கார்டுகளில் இருந்து 191 கிராம் தங்கத்தை பிரித்தெடுத்திருப்பது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சீனாவின் குவாண்டாங் மாகாணத்தைச் சேர்ந்த சியாவோ என்று அறியப்படும் அந்த நபர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பழைய சிம் கார்டுகள் மற்றும் பிற எலக்ட்ரானிக் கழிவுகளில் இருந்து தங்கத்தை பிரித்தெடுக்கும் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த வீடியோ தற்போது 50 லட்சத்தையும் கடந்து உலகம் முழுவதும் ஹாட் டாபிக்காக மாறியிருக்கிறது. பழைய சிம் கார்டு உள்ளிட்ட சுமார் 2 டன் எலக்ட்ரானிக் கழிவுகளை ரசாயன பீப்பாய்களில் போட்டு அரிப்பு, இடமாற்றம் மற்றும் வெப்பமாக்கல் போன்ற ஆபத்தான செயல்முறைகளை பயன்படுத்தி 191 கிராம் தூய தங்கத்தை பிரித்தெடுத்துள்ளார். இந்த தங்கத்தின் மதிப்பு சுமார் 2 லட்சம் யுவான் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 26 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சிம் கார்டுகளின் நீடித்து உழைக்கும் தன்மை மற்றும் அரிப்பு எதிர்ப்பை உறுதி செய்வதற்காக அவற்றின் முக்கிய பாகங்கள் தங்கத்தால் பூசப்பட்டிருக்கும். ஒரு சாதாரண சிம் கார்டில் மிக குறைவான அளவு, அதாவது 0.001 கிராமுக்கும் குறைவாகத்தான் தங்கம் இருக்கும். ஆனால் இவ்வளவு தங்கம் பெற வேண்டும் என்றால் லட்சக்கணக்கில் சிம் கார்டு தேவைப்பட்டிருக்கும். மேலும் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் இது சிம் கார்டுகள் மட்டுமல்ல, தொலைத்தொடர்பு துறை எலக்ட்ரானிக் கழிவுகள் கடந்தது என்று கூறியிருக்கிறார். இந்த வீடியோ வைரலானதை அடுத்து சீனாவில் பழைய சிம் கார்டுகளின் விலை அதிகரித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சியாவோ இதனை சாதாரண மக்கள் முயற்சிக்க வேண்டாம், எனது தொழில்முறை திறமையை காட்டுவதற்காக மட்டுமே இதனை செய்தேன் என்று எச்சரித்துள்ளார். மேலும் இந்த செயல்முறை அக்வா ரீஜியா போன்ற ஆபத்தான அமிலங்களை உள்ளடக்கியது. சுவாச பிரச்சனை, சரும எரிப்பு போன்ற ஆபத்துகள் உள்ளன. அதே சமயம் சீனாவில் இதனை தகுந்த உரிமத்துடன் செய்ய வேண்டும், மீறினால் சட்டவிரோதமாக கருதப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.